அடுத்ததாக கொய்யனிம் மலர் கொன்றை சூடிய ஐயன் மேவிய வாடானை என்ற பாடலுடைய பொருளை கூறுகிறார் புவனா செந்தில். கொய்யப்பெற்றதும் அழகியதும் ஆகிய கொன்றை மலர் மாலையை சூடிய தலைவன் எழுந்தருளிய திருவாடானையை அடைந்து அவ்விறைவனை கைகளால் மலர் தூண்டி தொழுது வணங்குபவர்களின் கொடிய வல்வினைகள் அவர்களை விட்டு ஒதுங்கும். வானிலம் விளங்கும் இளம்பெரியர் தமது திருமுடியில் கூறியவரும் நீண்ட சடைமுடி உடையவரும் கண்ணவியத்தை விரும்பி ஆடுபவருமாகிய சிவன் எழுந்தருளிய திரு ஆடானையை அடைந்து அவ்விறைவர் திருவடிகளில் தேன் பொருந்திய அழகிய மலர்களை சேர்ப்பவர்களை முன் வினைகளாக உள்ள யாவும் ஒளி. ஸ்ருதி கொய்யனியோ மலர் கொன்றை சூடிய கொய்யனியோ மலர் கொன்றை சூடிய ஐயன் மேவிய ஆடானை கொய்யனியோ மலர் கொன்றை சூடிய ஐயன் மேவிய ஆடானை கொய்யனியோ மலர் கொன்றை சூடிய ஐயன் மேவிய ஆடானை கையனியோ மலரால் கையனியோ மலரால் வணங்கிட கையனியோ மலரால் வணங்கிட வெய்யவல் வினையை விடுமே கையனியோ மலரால் வணங்கிட வெய்யவல் வினையை விடுமே வானிலோ மதி மல்குவாசடை வானிலோ மதி மல்குவாசடை ஆனஞ்சாடல ஆடானை வானிலோ மதி மல்குவாசடை ஆனஞ்சாடல ஆடானை தேனிலும் மலசேகன தேனிலும் மலசேகன முன் செய்த தேனிலும் மலசேகன முன் செய்த ஊனமுள்ள ஒழியுமே தேனிலும் மலசேகன முன் செய்த ஊனமுள்ள ஒழியுமே கொய்யனியோ மலர் கொன்றை சூடிய ஐயன்